வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது குடும்ப அரசியல் எல்லா கட்சியிலும் வந்தாச்சு. ஏகதேசம் ஒரு 70% வந்தாச்சு. திமுக பற்றி சொல்லவே வேணாம். அது குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். அடுத்தது பாமக. அப்பனும் பிள்ளை சண்டை போட்டு அது பிச்சுக்கிட்டு அலையிறாங்க. அதை பார்த்து தொண்டர்கள் ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது மதிமுக. ஆமாம், மகனை ஜம்முன்னு இன்னைக்கு எம்பி ஆகிட்டாரு. அவர் அப்படியே சைடில் வர போக பிடிக்க முடிஞ்சு போச்சு. அங்கேயும் மல்லை சத்யா ரெண்டாவது உடச்சு அவர் தனியாக வரக்கூடிய 20ஆம் தேதி புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அடுத்தது தேமுதிக. நல்ல வேலை உடையில. பிரேமலதா அம்மையார் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக விஜயகாந்த் இருக்கிறப்ப நான் தான்ப்பா பொதுச் செயலாளர் அப்படின்னு டக்குன்னு மேட்டரை முடிச்சிட்டாரு. அப்புறம் தம்பியை சுதீஷ பொருளாதார போட்டார். எப்படி சொத்துக்களை பாதுகாப்பு பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அதிமுகவுக்குள்ளும் குடும்ப அரசை நுழைந்து விட்டேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு செங்கோட்டை மிகப்பெரிய ஒரு குண்டை போட்டிருக்காரு. அதிமுக எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை, ஜெயலலிதா அம்மையாருக்கும் வாரிசு இல்லை, ஆனால் எடப்பாடிக்கு வாரிசு இருக்கு இல்லையா? நல்லா புரிச்சுக்கணும். இதில் ஒரு விஷயம் அப்படிதான். எங்கெங்கு வாரிசு இருக்கிறதோ அங்கெல்லாம் குடும்ப வாரிசு கட்டாயமாக வந்துடும். இன்னைக்கு விஜய் சொல்லிட்டு இருக்கிறார். ஆமாம், பெருசாக பேசிட்டு இருக்காரு. அவர் பையன் இருக்கிறான், கட்டாயம் உள்ள நுழைச்சிடுவார். சீமா நாள் தம் மனைவி நுழைச்சிட்டாரு. ஆமாம், முடிஞ்சு போய் இந்த மாதிரி அடிக்கடி உள்ள நுழையக்கூடிய சமயத்து எல்லா கட்சியும் ஆரம்பத்தை அப்படிதான் பேசுவாங்க. தாட்டு பூட்டு தெக்கால வடக்கால. பாமக ராமதாஸ் பேசாதவா என்ன நடுத்தெருவில் வச்சு அடிக்க அப்படின்னாரு. இன்னைக்கு எத்தனை தடவை அடிக்கிறது அவரை கணக்கே இருக்காது. அந்த அளவுக்கு இன்னைக்கு குடும்ப அரசை நுழைந்து விட்டது. இப்போ அதிமுகவும் நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செங்கோட்டை மிகப்பெரிய ஒரு குண்டை போட்டார். ஆல்ரெடி சம்பந்தி உள்ள நுழைச்சு மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு 4800 கோடிக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ என்னை நீக்கியது எடப்பாடி காரணம் கிடையாது, அவருடைய மச்சண்ணே மகன்கள், மற்றபடி மாப்பிள்ளை 3 பேர் தான் காரணம் சொல்லி போட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குண்டை போட்டிருக்கார் செங்கோட்டையன். பாருங்க, அதிமுகவில் உள்ள நுழைஞ்சாச்சு குடும்ப அரசியல். எம்ஜிஆர் காலத்தில் இல்லை, ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இல்லை. அதான் காரணம். 2 பேர்த்துக்கு குழந்தை இல்லை, இவருக்கு 2 பையன் இருக்கிறாரு. அப்புறம் மச்சண்ணே மாப்பிள்ளை எல்லாமே இருக்கிறார், சம்பந்தியும் இருக்கார், எல்லாத்தையும் உள்ள போட்டார். நான் விளக்கப்பட்டதற்கு நீக்கப்பட்டதுக்கு காரணம் எடப்பாடி கிடையாது, அவருடைய மச்சண்ணன், அவருடைய மகன்கள், அவருடைய மாப்பிள்ளை, இந்த 3 பேர் தான் காரணம். அதனால நான் கோர்ட்டுக்கு கேஸு அது விடமாட்டேன், எவ்வாறையாவது ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீரா ஆவேசமா இன்னைக்கு செங்கோட்டையன் பேசிட்டு இருக்கார். ஆமா, இதை அதிமுக தொண்டர்கள் எந்த அளவுக்கு உணர்ந்து கொள்ள போகிறார்கள் அப்படின்னு தெரியல. ஆனா வரும் காலங்களில் கட்டாயமா உடனே நுழைச்சிருவாரு, எல்லாத்தையும் வந்துருவாங்க. அப்ப எடப்பாடி சம்பந்தப்பட்ட பிரிவும் இன்னைக்கு அதிமுக குடும்ப அரசியலாக போய்விட்டது. குடும்பத்தனமான ஒரு கட்சி.